இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சூப்பரான சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு 1/2 hour அரிசியையும் துவரம்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 தக்காளி, 1 வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் 5 காய்கறி சேர்க்க போகிறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அண்ட் சவ் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 1 inch அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காய்கறியுமே. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாசனைக்காக. கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒரு சேர வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நான் ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை. கருவேப்பிலை கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அந்த ஆயிலே வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் half cook ஆகிருக்கு. அடுத்ததாக ஒரு கிணத்துல புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காயில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். அடுத்ததாக நம்ம புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அது மிளகாய் தூளோட சேர்த்து நல்லா கலந்துருச்சு. இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுலேயே நல்லா கலந்துக்கணும். நீங்கள் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அந்த இதோட கலவையோடு சேர்த்து கலந்துக்கணும் நல்லா. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போகிறது உப்பு தான். உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து லேசாக பபிள்ஸ் வர டைமில் குக்கர் மூடிட்டு நம்ம 3 to 4 whistles வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 4 whistles வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரியுது இல்லையா? நல்ல குழைய வெந்திருக்கு, ரொம்ப நல்ல அருமையான கலரில் இருக்குது. சிம்பிளான சூப்பரான டிஷ் இது. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சேர்த்தா தான் வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது, டேஸ்ட்டாக. இதை நீங்கள் லெமன் ஊறுகாயோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. Thank you.